2026 ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் 2026 அதிமுக ஆட்சிக்கு இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். 2026 அதிமுகவின் ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 10 தேர்தல்களில் நம்ம தோல்வியை வந்து சந்திச்சிட்டோம். பன்னீர்செல்வம் ஒரு எப்படி சொல்கிறது, பக்குவமாக பேசி இருக்கிறாரோ, பேச வந்து விட்டாரோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவ்வளோ அழகாக க்ளீனாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார். என்னென்னா 10 தேர்தல்களில் நம்ம தோல்வியை வந்து பெற்றுவிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 தேர்தல்களில் நம்ம வந்து தோல்வியை வந்து பெற்று விட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுக ஒரு தொகுதியில் கூட முழுமையாக வெற்றியை வந்து பெறவில்லை. எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு கோரிக்கை எதுவாக இருந்தது? அணிகள் ஒன்றாக இருந்தால் நிச்சயம் ஆட்சியை கைப்பற்றலாம். ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அனைத்து விதமான முடிவுகளையும் தனிப்பட்ட முறையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வந்து எதிர்பார்க்கப்பட்டது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் ஆட்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடிய ஒரு சில சூழல்களை நோக்கிய நகர்வுகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு உட்பட்டு தமிழகத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களும் நடைபெற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ திமுகவுக்கு ஒரு பிரச்சனை, அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனை, மற்ற கட்சிகளுக்கு ஒரு சில பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவில் ஆட்சி மாற்றம், காட்சிகள் மாற்றம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து நம்ம உற்று நோக்கி தான் வந்து பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் வரப்போகிற கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி வந்து இருக்க போகிறாங்கன்றது யாருக்குமே நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி தமிழகத்தில் அதிமுகவுடைய ஆட்சியே இல்லை. எந்த ஒரு தொகுதி எம்பிக்கள் கூட வந்து கிடையாது. எப்படி இருந்த ஒரு கட்சி தெரியுமா? 2014 16 வரைக்கும் இந்த கட்சி ஒரு பீக்கில் போச்சு. ஓகேங்களா, உச்சத்தை தொட்டதுங்க. ஓகேங்களா, அந்த அளவிற்கு நிலைமைகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஒரு சில சூழ்நிலையில தான் தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சி கிட்டத்தட்ட இல்லை என்பது உறுதியானதாகவே இருக்கிறது. ஸோ அதனால் அடுத்தடுத்து வரப்போகின்ற நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்ல